ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா. சிக்கன் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஹாட் வாட்டர் 1 கப் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சுகர், அரை கிலோ மைதா மாவு, உப்பு தேவையான அளவு. ஓகே, மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துடலாமாங்க. ஃபர்ஸ்ட் 1 கப் ஹாட் வாட்டரில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அரை கிலோ மைதா மாவில் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச வாட்டரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கொஞ்சம் சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு இதை மூடி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சியாச்சு. இப்போது ஷவர்மாவுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா மயோனீஸ். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை, லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சுகர், உப்பு தேவையான அளவுக்கு, 100 ml ஆயில். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை பல்ஸ் விட்டு விட்டு அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. பல்ஸ் விட்டு விட்டு அடிக்கணும். இப்போது நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அடிக்க போகிறோம். ஒரு முட்டையை அளவை விட 3 மடங்குக்கு எண்ணெய் நம்ம ஆட் பண்ணணும். இப்போது நான் 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே வந்திருக்கும். திரும்ப இன்னும் 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணி அதையும் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ லைட்டாக திக்னஸ் கொடுத்துருக்கு. இன்னும் 2 கரண்டி நான் ஆயில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கான மயோனீஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா இன்னும் 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டஃபிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் என்னென்னு பார்த்துடலாம். அரை கிலோ கேபேஜ் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 கேரட் நல்லா திருவி வச்சுக்கோங்க. 2 ஆனியன் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். சிக்கன் பீசஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் சில்லி சிக்கன் ரெசிப்பியில் சிக்கன் ஃப்ரை பண்ணுற ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்னு. லாஸ்ட்டாக உப்பு தேவையான அளவு. ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுனா முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம், பெப்பர் பவுடர் லைட்டாக தூவி விட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சிக்கன் ஷவர்மாவுக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இப்போது 1 ஹவர் ஆயிடுச்சு. மாவெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக திரட்டாமல் கொஞ்சம் மொத்தமாகவே திரட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு மொத்தத்துக்கு திரட்டிக்கோங்க. இப்போது ஒரு தோசை டவாவில் நம்ம திரட்டி வச்ச மாவை போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி வர அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பட்டர் ஷீட் மேலே ரெடியாக வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் மயோனீஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் சிக்கன் பீசஸ் ஸ்டஃபிங்லாம் ஆட் பண்ணி மயோனீஸை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரோல் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான சிக்கன் ஷவர்மா ரெடி. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.